ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மோனைத்தொடை வந்து எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறாங்க. மோனைத்தொடை அப்படின்னா வந்து 8 வகைப்படும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு மோனை அப்படின்னா வந்து என்னென்னா, இந்த அடிகளில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவதாக வந்து மோனை அப்படிம்பாங்க. இதே வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது அப்படின்னா வந்து அது எதுகை அப்படிம்பாங்க. அதில் தான் வந்து மோனைத்தொடை வந்து 8 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து வகைகள் என்னென்ன அப்படின்னா வந்து அடிமோனை, இணைமோனை, பொழிப்பு மோனை, ஒரு ஊ மோனை, கூளை மோனை, மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, முற்று மோனை. அதுதான் வந்து 8 வகை அப்படிம்பாங்க. அடிமோனை அப்படின்னா வந்துன்னா அந்த முதல் அடியிலையும் இரண்டாம் அடியிலையும் வந்து அந்த முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்குந்த அது வந்து அடிமோனை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இணை மோனை அப்படின்னா வந்து அந்த ஒரு அடியிலேயே அந்த 2 சீர் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் சீரும் 2வது சீரும், அதில் முதல் எழுத்து ஒன்றி வந்துருந்துச்சுன்னா அதுதான் வந்து இணைமோனை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதே பொழிப்பு மோனை அப்படின்னா வந்து அந்த ஒரே அடியில் வந்து அந்த 1வது சீர்லையும் 3வது சீர்லையும் முதலெழுத்து ஒன்றி வந்திருந்தா அது பொழிப்பு அப்படிம்பாங்க. ஒரு ஊ மோனை அப்படின்னா வந்து அந்த அடியிலேயே முதல் எழுத்தும் அந்த நான்காம் சீரில் இருக்க முதல் எழுத்தும் ஒன்றி வந்திருந்தா அது ஒரு ஊ மோனை அப்படிம்பாங்க. கூளை அப்படின்னா வந்து அந்த அடியில் முதல் சீர், இரண்டாம் சீர், மூன்றாம் சீர், அது மூணுலையுமே முதல் எழுத்து ஒன்றி வர்றது கூளை மூனை. அடுத்த 2 தான் ரொம்ப முக்கியம். மேற்கதுவாய் கீழ்கதுவாய் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. மேற்கதுவாய் அப்படின்னா அந்த அடியில் முதல் சீர், மூன்றாம் சீர், நான்காம் சீர், அதில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவது வந்து மேற்கதுவாய் மோனை அப்படிம்பாங்க. கீழ்கதுவாய் மோனை அப்படின்னா வந்து 1, 2, 4 அந்த சீர்களில் வந்து முதல் சீர், இரண்டாம் சீர், நான்காம் சீர், அதில் முதல் எழுத்து ஒன்றி வருவதான் வந்து கீழ்கதுவாய் மோனை அப்படிம்பாங்க. முற்று மோனை அப்படின்னா வந்து அந்த 4 சீர்களுமே அந்த அடியில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வந்தால் முற்று மோனை அப்படிம்பாங்க. இதை நீங்கள் எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா, மோனை அப்படின்னா வந்து 1 to 8 அடிமோனை, இணைமோனை, பொழிப்பு மோனை, ஒரு ஊ மோனை, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று மோனை அப்படின்னு எழுதிக்கணும். சைடில் என்ன பண்ணிக்கணும்னா, அடினா நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. மேலேயும் கீழே வந்து முதல் எழுத்து ஒன்று வந்தாவே அடின்னு எழுதியிருக்கும். இதே வந்து இணைமோனைனா 1,2ன்னு போட்டுக்கணும். பொழிப்பு அப்படின்னா வந்து 1,3, ஒரு ஊ அப்படின்னா வந்து 1,4. இதுதான் வந்து நீங்கள் ஷார்ட்டாக எழுதிக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து யூஸ் ஆகும். கூளை அப்படின்னா வந்து 1, 2, 3 வரணும். மேற்கதுவாய் மோனை அப்படின்னா 1, 3, 4 அப்படின்னு வித்தின் ப்ராக்கெட்டில் வந்து போட்டு வச்சுங்க. இதே கீழ்கதுவாய்னா 1, 2, 4. முற்று மோனை அப்படின்னா வந்து 1, 2, 3, 4. ஸோ இதே மாதிரி தான் நம்ம எப்படி மோனைக்கு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் எதுகைக்குமே வரும். அதில் என்ன அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது, அதுதான் டிஃப்ரென்ஸை தவிர மற்றபடி எல்லாமே ஒன்று தான். அடுத்து பாருங்கள். புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை நாட்டில் யாண்டும், புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இந்த பாடல் அடியில் வந்து அமைந்துள்ள மோனை சொற்களை வந்து எழுதுக அப்படிங்க. ஃபர்ஸ்ட்டு மோனை சொற்களை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இந்த வரிகள் வந்து யாருடையது அப்படின்னு பார்த்துங்க. நமக்கு இதில் கீ பாயிண்ட்டுங்கிறது அந்த புத்தகசாலை இருக்குன்னு பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு வந்து கீ பாயிண்ட். இது யாருடையது அப்படின்னா வந்து பாரதிதாசன் அவர்களுடைய தான். புனிதமுற்று நம்ம அதிகமாக வந்து பாரதியாரை கேட்குறாங்களோ இல்லையோ, பாரதிதாசனோட வரிகள் வந்து கண்டிப்பாக டிஎன்பிசியில் இடம் பெறும். இது வந்து லாஸ்ட் குரூப் 4 கொஸ்டினை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதிகமாக வந்து நம்ம கொஞ்சம் தெரியலை அப்படின்னா கூட நீங்கள் பாரதிதாசனை டிக் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஆன்சர் வந்து பாரதியாரா பாரதிதாசனா அப்படிங்கிறதுலேருந்து பாரதிதாசனுக்கான ஆன்சர் தான் அதிகமாக இருக்கும். ஸோ தெரியலை அப்படிங்கையில் வந்து இந்த பன்மையில் ஓம், செய்வோம், பண்ணுவோம் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் பாரதியார் போடலாம். அப்படி இல்லாமல் ஒரு கேள்வி வருது அப்படின்னா பாரதியாரா பாரதிதாசனா அப்படிங்கையில் நீங்கள் பாரதிதாசனை தான் டிக் பண்ணணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரம் வந்து பாரதிதாசன் தான். இந்த கேள்விக்கு இது வந்து அவரோட கூற்றா என்னன்னு கேட்கல, பட் ஆனால் இந்த வரிகள் வந்து அவருடையது. புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இந்த பாடல் அடிகளில் அமைந்துள்ள மோனை வந்து என்ன அப்படின்னா வந்து பாருங்க, இது வந்து அடிமோனை. புனிதமுற்று பூ, புத்தகசாலை பூ, இந்த 2 அடிகளுமே வந்து என்ன முதல் எழுத்து ஒன்றி வருது, அதனால இது வந்து மோனை அப்படிம்போம். நம்ம கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா வந்து இது வந்து அடிமோனையில் வந்து வரும். ஸோ புனிதமுற்று புத்தகசாலை இதுதான் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதோட இந்த வரிகளும் தெரிஞ்சுச்சுங்க யாருடையது அப்படின்னா, புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இது வந்து பாரதிதாசன் அவர்களுடையது. அவங்களோட இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். அடுத்து பாருங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். எழுதாமல் இராள் அப்படின்னா வந்து அவள் எழுதுறா அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து இது வந்து பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம்.
எதிர்மறை வாக்கியம்னா என்ன, எதிர்மறை பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம்னா என்னன்னு பார்த்துக்கங்க. கண்ணகி கட்டுரை எழுதிலல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது எதிர்மறை. எழுதாமல் இறால் அப்படின்னா வந்தோன்னா பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். ஸோ நம்ம வந்து ஏபிடிக்கு போகவே மாட்டோம், ஏடிக்கு போக வாய்ப்பு இல்லை. இது பியா சியாங்கிற குழப்பம் மட்டும்தான் இருக்கும். கண்ணகி கட்டுரை எழுதிலல் அப்படின்னா வந்து எதிர்மறை வாக்கியம். எழுதாமல் இறால் அப்படின்னா வந்து பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். அடுத்து பாருங்கள், கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை வந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க. அல்லாத ஒன்று நல்லா வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே கட்டளை தொடர் அப்படின்னு பார்த்த உடனே டிக் அடிச்சுட்டு போயிடக்கூடாது. கொடுத்துருக்கிறது எல்லாமே கட்டளை தொடர், அதில் ஒன்றே ஒன்று தான் கட்டளை தொடர் இல்லாதது. ஸோ நம்ம அவசர புத்தியில் வந்து மார்க் வந்து மைனஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. கட்டளை தொடர், ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து கட்டளை தொடர் வச்சுட்டாங்க, அதுக்காக தான் சொல்கிறோம். கொஸ்டினை வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு நம்ம குரூப் 4 பொறுத்தவரை தமிழில் வந்து மார்க் அவ்வளோ அழகாக வாங்கலாம். ஏன்னா கேட்குற கேள்விகள் எல்லாமே ஈஸியான கேள்விகள் தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கஷ்டமான கேள்விகளை வந்து ஆன்சர் பண்ணிடுவோம், ஈஸியான கேள்விகளில் வந்து மார்க் மைனஸ் பண்ணிட்டு போயிடுவோம். அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. கேள்விகள் வந்து கரெக்டாக லாஸ்ட் வரை ரீட் பண்ணுங்க. கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை வந்து கண்டறிக அப்படின்னா அண்ணனோடு போ, தமிழ் படி, கூடு கட்டு, இது எல்லாமே கட்டளை. அரசு ஆணை பிறப்பித்தது, இது மட்டும்தான் வந்து கட்டளை தொடர் அல்லாதது. அடுத்து பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. 5 மாடுகள் மேய்ந்தன. இதில் வந்து ஃபஸ்ட்டு விடைக்கேற்ற வினாவை போகிறதுக்கு முன்னாடி இதில் ஒருமை பன்மையை நல்லா பார்த்துங்க. மாடுகள் அப்படின்னு வந்திருக்கு, பன்மையில் வந்திருக்கு. ஸோ மேய்ந்தன அதுவும் வந்து பன்மையில் வந்திருக்கு. ஸோ மாடுகள் பன்மையில் வந்து பன்மையில் முறிஞ்சிருக்கு. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம், ஒருமை பன்மைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. 5 மாடுகள் மேய்ந்தன. ஸோ இது வந்து ஒருமைப்பன்மை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்த்துங்க. இப்போ அடுத்து பாருங்கள், கேள்வி பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. 5ங்கிறத நமக்கு ஆன்சரு. ஸோ வந்து அது வர மாதிரி தான் நம்ம கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணணும். எத்தனை மாடுகள் மேய்ந்தன? 5 மாடுகள் மேய்ந்தன. அடுத்து பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்து வந்து நிற்கும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏபியெல்லாம் ஒரு இடம் ரீட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து ரீட் பண்ணதுன்னு தெரியும். ஏன் நிற்கும் அப்படிலாம் கேட்க முடியாது. நகர பேருந்து எப்போது நிற்கும் அதுவும் சொல்ல முடியாது. இங்கு நிற்கும், ஸோ இங்கே நிற்குமா நிற்காதா அதான் கேள்வி. ஸோ இங்கே நிற்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இங்கே நிற்கும் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்கிறாங்க. அதுதான் கேள்வி. இங்கு நகர பேருந்து நிற்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன கேள்வியை கேட்டிருப்பாங்கன்னா, இங்கே நகர பேருந்து வந்து நிற்குமா, அதுதான் கேள்வி. ஸோ சி ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு. நீங்கள் இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். சரியான தொடரை கண்டறிக அப்படிங்கிறாங்க. தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். ஸோ முன்ன பின்ன வார்த்தைகள் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, அது நான் கரெக்டான ஆர்டர் வைஸில் எழுதணும் அப்படின்னா தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். அடுத்து பாருங்கள், சரியான தொடரை கண்டறிக. தமிழ் சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார். ஸோ அதே மாதிரி இதை தான் முன்ன பின்ன கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டாக நம்ம ரீட் பண்ணணும். தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார். அடுத்து அகர வரிசை பாருங்கள். கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. ஸோ ஃபஸ்ட்டு தானே வரணும், அந்த இதில் சொல்லிடுறாங்க கோமேதகம். அடுத்து மா மு வந்திருக்கு. பெயர் சொல்லை அகர வரிசையில் எழுதுக. ஆசிரியர், இது வந்து உயிரெழுத்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கடுத்து உயிர்மை வந்திருக்கு. ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். அடுத்து வினைமுற்று சொல் வந்து தேடு அப்படின்னா, தேடு அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வினைமுற்று எப்படின்னா வந்து தேடினார். இதே வந்துன்னா தேடினார் அப்படிங்கிற ஒரு வினைமுற்றை கொடுத்துட்டு இதுக்கான வந்துன்னா பகுதி என்ன அப்படி இல்லைன்னா வேர்ச்சொல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ தேடினார் அப்படின்னா வந்து அதோட வேர்ச்சொல் வந்து தேடு. ஸோ கொஸ்டினை வந்து அப்படியே திருப்பி போட்டும் நீங்கள் பார்க்கணும், ஏன்னா வேர்ச்சொல்லும் கேட்பாங்க, அது வினைமுற்றும் கேட்பாங்க. தேடு அதோட வினைமுற்று வந்து தேடினார். இதே தேடினார் அந்த வினைமுற்றுக்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டால் தேடு. அடுத்து பாருங்கள், ஒரு பொறுத்துக. வெண்பா அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அகவலோசை, வெண்பா அப்படின்னா வந்து செப்பலோசை வரும். ஆசிரியப்பா தான் வந்து அகவலோசை, களிப்பா வந்து துள்ளலோசை, வஞ்சிப்பா தான் வந்து தூங்கலோசை வரும். வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, களிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. அடுத்து பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக அப்படிங்க. கோல்டு பிஸ்கட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து தங்க கட்டி. இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கோல்டு அப்படின்னாவே தங்க, பிஸ்கட் கட்டி, தங்க கட்டி. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொறுத்துக அப்படிங்க. வவல் அப்படின்னா உயிர் எழுத்து, கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து, கோமோகிராஃப் அப்படின்னா வந்து ஒப்பெழுத்து, மோனோலிங்கல் அப்படின்னா வந்து ஒரு மொழி அப்படிங்கிறாங்க. வவல்ஸ்னால் உயிர் எழுத்து,
கான்சனன்ட் அப்படின்னா வந்து மெய் எழுத்து, கோமோகிராஃப் அப்படின்னா வந்து ஒப்பெழுத்து, மோனோலிங்கல் அப்படின்னா வந்து ஒரு மொழி. இதெல்லாம் வந்து நான் புக்லேருந்து எடுத்ததான் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, நனந்தலை உலகம் வளையி நெமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என்று வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள நனைந்தலை உலகம் என்பதற்கான எதிர்ச்சொல் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எதிர்ச்சொல் அவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து பொருள் வச்சுருக்காங்க. நனந்தலை உலகத்துக்கு அந்த இதுக்கான பொருள் வந்து என்னன்னா அகன்ற உலகம். அந்த லாஸ்ட்டில் எதிர்ச்சொல் வச்சுருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எதிர்ச்சொல்லே பார்க்க மாட்டோம். ஆக கரெக்டு ஏன்னு டிக்கெட்ஸ் போய்டும். அவங்க வந்து என்னென்னா கரெக்டாக நம்மளோட இதை புரிஞ்சுக்குவாங்க. டிஎன்பிசி நம்மளோட அவசர புத்தியை கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம மார்க்கை வந்து லூஸ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதுக்கு இது கூட ஒரு எக்ஸாம்பிள் தான். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிக் பண்ணுறோம்னாவே அது ரொம்ப நீங்கள் 10 தடவை யோசிக்கணும், இது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஏல வைக்கிற ஆன்சர் வந்து மோஸ்ட்டாக தப்பாக தான் இருக்கும். ரொம்ப கரெக்டு அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் டிக் அடிக்கணும். ஏன்னா அது வந்து நம்மளை வந்து கொஞ்சம் பாதி கரெக்டும் இல்லாத ஆப்ஷனாக தான் எப்பயுமே இருக்கும். பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை பாருங்கள், நனந்தலை உலகம் வழி நெமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்க தடக்கை. ஃபஸ்ட்டு இது வந்து கேட்கலாம், இது என்ன வரிகள் அப்படின்னு இனிமேல் வரப்போகிற எக்ஸாம்பிள் கேட்கலாம். இது வந்து முல்லைப்பாட்டு அப்படிம்பாங்க. 10 பாட்டிலே குறைந்த அடிகளை உடைய நூல் அப்படின்னா வந்து முல்லைப்பாட்டு அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னா 103 அடிகளை வந்து கொண்டது. நமக்கு என்ன கேள்வி, நனந்தலை உலகம் என்பதற்கான எதிர்ச்சொல் தான் வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நனந்தலை உலகம் அப்படின்னாவே வந்து ஃபஸ்ட்டு பொருள் தெரிஞ்சாதான் அதுக்கான எதிர்ச்சொல் தெரியும். அகன்ற உலகம் அதுதான் வந்து பொருள். ஸோ அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் வந்து என்ன, அகன்ற, அதுக்கு எதிர்ச்சொல் வந்து என்ன, சிறிய உலகம். எடுப்பு அப்படின்னா வந்தேன்னா எடுத்தல், இது மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ அதோட எதிர்ச்சொல் வந்து என்ன, முடித்தல் அப்படிங்கிறாங்க. எடுப்பு என்பதன் எதிர்ச்சொல் வந்து முடித்தல். தண்டளிர் பதத்தை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா வந்து தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. தண்டளிர் பதத்தை எப்படி பிரிக்கிறாங்க, தன்மை தளிர் கூட்டல் வந்து பதம் அப்படின்னு தான் வந்து பிரிப்பாங்க. அடுத்து களம்பகம் எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். களம் கூட்டல் பகம் களம்பகம். பீலி சூட்டிய பிறங்குநிலை நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து அகநானூரை வந்து சொல்கிறாங்க. பீலி சூட்டிய பிறங்குநிலை நடுக்கல் என குறிப்பிடப்படும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து அகநானூறு. ஸோ அகநானூரை நம்ம நிறையவே பார்த்துட்டோம். அகநானூறு அப்படின்னா அதோட அடிவரையறை வந்து 13 to 31 அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தொகுத்தவர் யார் அப்படின்னா வந்து மதுரை உப்பூரிக்குடி கிளான் மகனார் உருத்ர சன்மனார் வந்து சொல்லுவாங்க. தொகுப்பித்தவர் வந்து பாண்டியன் வந்து உக்கிர பெருவழுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் வந்து இருக்கும் அப்படின்னா அகநானூரில் வந்து 400 பாடல்களை வந்து கொண்டது அப்படிம்பாங்க. இதில் 3 பிரிவுகள் வந்து இருக்கும். களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை அப்படின்னா. இது களிற்றியானை நிறை அப்படின்னா 120 பாடல்களை கொண்டது. மணிமிடை பவளம் 180 பாடல்களை கொண்டது. நித்திலக்கோவை வந்து 100 பாடல்களை கொண்டது. இதெல்லாம் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம் வந்து யார் தொகுத்தது யார் தொகுப்பித்தது அப்படின்னு. அகநானூற்றின் அடிவரை வந்து 13 to 31. தொகுத்தவர் வந்து உருத்ர சன்மனார், தொகுப்பித்தவர் வந்து பாண்டியன் உக்கிர பெருவழுதி. நமக்கு என்ன கேள்வி, பீலி சூட்டிய பிறங்குநிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து அகநானூறு அப்படிங்கிறாங்க. இது வந்து ரொம்ப வந்து இந்த கேள்வி வந்து ரொம்ப பேசு பொருளாக இருந்துச்சு எக்ஸாம் டயத்தில். ஏன் அப்படின்னா வந்து இதுக்கான ஆன்சர் வந்து எல்லாமே வந்து நெடுந்தொகை வந்து டிக் அடிச்சுட்டு வந்திருந்தாங்க. அடைமொழியாய் குறிக்கப்பெறும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து திருக்குறள் அப்படின்னா. ஸோ ஆன்சருக்கு வராத வரையும் எல்லாருமே ஆப்ஷன் நெடுந்தொகை தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆன்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சிச்சு அவங்க வந்து திருக்குறள் தான் வந்து இதுக்கான ஆன்சர் அப்படின்னு. ஏன் அப்படி வந்து எல்லாரும் நெடுந்தொகை டிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடைமொழியானா இது வந்து அகநானூறுக்கான சிறப்பு பெயர் தான் வந்து நெடுந்தொகை. ஸோ திருக்குறள், கம்பராமாயணம், முத்தொள்ளாயிரம் இதெல்லாம் வந்து டைரெக்டாகவே வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கான சிறப்பு பெயர்கள் மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம ஆட்கள் வந்து என்ன ரொம்ப அதிகமாக வந்து திங்க் பண்ணிவிட்டு ஸோ வந்து சிறப்பு பெயரை தான் வந்து அடைமொழி அப்படிங்கிற வார்த்தையில் வந்து நமக்கு வந்து குறிப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் நினச்சிட்டு எல்லாமே நெடுந்தொகை டிக் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆன்சர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது திருக்குறள் தான் இதுக்கான ஆன்சர் அப்படின்னு. ஸோ இதில் மார்க் வந்து எல்லாருக்குமே போயிடுச்சு. ஸோ வந்து என்ன இது ஆனால் இது கொஞ்சம் குழப்பமான கேள்வி தான். ஏன் அப்படின்னா கொஸ்டினில் வந்து திரு என்னும் அடைமொழியாய் அப்படிங்கிற மாதிரி தான் புக் கண்டென்ட் வந்து இருக்கும். அதில் அவங்க திருவை மட்டும் கட் பண்ணிவிட்டு அடைமொழியாய் குறிக்கப்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்டதுனால தான் எல்லாம் வந்து என்ன நெடுந்தொகையை வந்து டிக் பண்ணாங்க. இதே திருங்கிற வார்த்தையை கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் பிஏ வந்து டிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு மார்க் வந்து இதில் கண்டிப்பாக போயிருக்கும். இந்த லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமில் வந்து இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப பேசு பொருளாக இருந்துச்சு. இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற மாதிரி
டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. ஸோ வந்துன்னா நமக்கு இது மாதிரி எனக்கு மார்க்கு கூட போக வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தெளிவாக ஆன்சர் பண்ணுங்கள். பாருங்கள், அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து என்ன, திருக்குறள். ஏன் அப்படின்னா வந்து திரு என்னும் அடைமொழியாக வந்து குறிக்கப்பெறும் நூல் அப்படின்னா வந்து புக்கிலே இருக்கும். ஸோ மற்றவங்க எல்லாமே வந்து என்னென்னா அகநானூறுனா நெடுந்தொகை தானே. ஸோ அதனால தான் வந்து ஏஐ டிக் பண்ணாங்க. அடுத்து பாருங்கள், சரியான பதிலை தேர்வு செய்க அப்படின்னு. சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து விஷ்ணு சித்தர் வந்து என்பவரின் வளர்ப்பு மகள் தான் வந்துட்டு ஆண்டாள் அப்படின்னு. ஸோ இதுலையும் வந்துன்னா ஒரு இது வந்து கொஞ்சம் எல்லாமே தப்பு பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா வந்து விஷ்ணு சித்தர் விஷ்ணுவை தான் வந்து அவங்க விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து என்ன, இவங்க வந்து பேர்லேயே வந்து ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து ஏ ஆப்ஷனை வந்து டிக் பண்ணதாக வந்து சொன்னாங்க. ஆனால் ஆன்சர் வந்து டிங்கிறது வந்து கரெக்டு. ஏன்னா அந்த அவங்க வந்து விஷ்ணு சித்தரை தான் வந்து விஷ்ணு சித்தர் அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால சில பேருக்கு மார்க் போயிருந்துச்சு. இந்த கேள்வியும் அப்படி தான். ஸோ வந்து டி கரெக்டாக, பி ஏ கரெக்டாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டே இருந்துச்சு. திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் வந்து என்ன, சங்கத்தமிழ் மாலை 30 அப்படிங்கிறாங்க. ஏன்னா திருப்பாவை அப்படின்னா வந்து 30 பாடல்களை கொண்டதான் வந்து திருப்பாவை அப்படிம்பாங்க. அதனால ஆண்டாள் வைத்த பெயர் வந்து சங்கத்தமிழ் மாலை 30 அப்படிங்கிறாங்க. நாச்சியார் திருமொழியும் வந்து ஆண்டாள் பாடியதான். ஸோ ஆண்டாள் பாடியது வந்து என்ன, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. அது திருப்பாவை எத்தனை பாடல்களை கொண்டதுன்னா 30 பாடல்களை கொண்டது. ஆண்டாள் வந்து யாரோட வளர்ப்பு மகள் அப்படின்னா விஷ்ணு சித்தர் அவர்களின் வளர்ப்பு மகள். இவர் வந்து என்ன, சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னா ஆண்டாளை சொல்லுவாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து அனைத்தும் சரிங்கிறது கரெக்டு. அடுத்து பாருங்கள், பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் அப்படின்னா வந்து குலசேகர ஆழ்வார் தான் பெருமாள் திருமொழியை வந்து பாடியவர். இது மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டதுன்னா 105 பாடல்களை கொண்டது. 4000 திவ்ய பிரபந்தத்திலேருந்து முதல் 1000 வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் இயரில் நோட் பண்ணிக்கோங்க. தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும், 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதனையும், 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும், 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யார் அப்படின்னா வந்து சம்பந்தர் அவர்களை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ திருஞான சம்பந்தர் தான் வந்து இதுக்கான வந்து ஆன்சர். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும், 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதனையும், 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும், 11ஆம் பாடலில் தம் பெருமையும் கூறியும் பாடியவர் யார் அப்படின்னா வந்து திருஞான சம்பந்தர் அவர்களை தான் சொல்கிறாங்க. ஸோ திருமுறைகளே வந்து முதல் 3 திருமுறைகள் யாருடையது, திருஞான சம்பந்தர் அவர்களுடையது தான் சொல்லுவோம். ஸோ திருஞான சம்பந்தரை வந்து என்ன சொல்லுவாங்க, ஆளுடைய பிள்ளை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவர் வந்து எங்கே வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் வந்து எது அப்படின்னா வந்து சீர்காழி. இதுவும் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஆட்கொள்ளப்பட்ட இடம் வந்துன்னா 4 பேருக்குமே கேட்டிருக்காங்க. திருஞான சம்பந்தர் வந்து சீர்காழி, திருநாவுக்கரசர் வந்து திருவதிகைங்கிற இடத்துல, சுந்தரர் வந்து திருவெண்ணை நல்லூர், மாணிக்க வாசகர் வந்து திருப்பெருந்துறையில் வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம். இதை வச்சு இந்த கொஸ்டினை வச்சு அதையும் ரீகால் பண்ணிக்கோங்க. திருஞான சம்பந்தர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் வந்து சீர்காழி. அடுத்து பாருங்கள், தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நிறைமொழி மாந்தர் அப்படின்னா வந்து சித்தர்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வேறு விதமாகவும் கேட்கலாம். சித்தர்கள் வந்து நிறைமொழி மாந்தர்கள் என குறிப்பிடும் வந்து இலக்கியம் எது, இலக்கண நூல் எது அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். தொல்காப்பியம் அப்படின்னாவே ஒரு தொன்மையான ஒரு பழமையான இலக்கண நூல் தான் வந்து தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியம் தான் என்ன சொல்லுது, நிறைமொழி மாந்தர் அப்படின்னா வந்து சித்தர்களை வந்து குறிப்பிடுது. வாயில் இலக்கியம் இல்லைன்னா சந்து இலக்கியம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா வந்து தூது தான் சொல்லுவாங்க. வாயில் இலக்கியம் அல்லது சந்து இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் உள்ள பொதுவான பருவங்கள் வந்து எத்தனை அப்படின்னா 7 பருவங்கள். மொத்தம் 10 பருவங்கள் வந்து பொதுவான பருவங்கள் வந்து 7. கடைசி 3 பருவங்கள் மட்டும்தான் வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் வேறுபடும். உழவர் உளத்தியது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை அப்படின்னா வந்து பள்ளு அப்படிங்கிற அடுத்தடுத்த கேள்விகள் இடம்பெற்றிருக்கு பாருங்கள். இங்கே தான் பள்ளுனா உளத்திப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துருப்போம். பல்லு அப்படின்னாவே வந்து உளத்திப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உழவர் உளத்தியது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை அப்படி தான் வந்து பல்லு.
அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் வந்து எது அப்படின்னா வந்து நான்கண்ட பாரதம் அப்படின்னு. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் யார் அப்படின்னா வந்து அம்புஜத்தம்மாள் தான் சொல்லுவாங்க. அவங்க எழுதிய நூல் தான் வந்து நான்கண்ட பாரதம் அப்படின்னு. இதே முப்பெண்மணிகள் வரலாறு அது யாரோடதுன்னா நீலாம்பிகை அம்மையார் அவர்களுடையது. அவங்க யார் அப்படின்னா வந்து மறைமலை அடிகள் அவர்களது மகள் தான் வந்து நீலாம்பிகை அம்மையார். அவர் எழுதிய நூல் தான் வந்து முப்பெண்மணிகள் வரலாறு. அடுத்து பாருங்க, பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை வந்து சிறப்பிக்கின்றது அப்படிங்கிறாங்க. சோழ நாட்டின் நீர்வளத்தை தான் வந்து சிறப்பிக்கின்றது. பெரிய புராணத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து சேக்கிலார் அவர்கள் தான் வருவாங்க. உலகம், உயிர், கடவுள் ஆகியவற்றை ஒருங்கே காட்டும் இலக்கியம் எது அப்படின்னா வந்து பெரிய புராணம் அப்படின்னு குறிப்பிட்டது யார் அப்படின்னா வந்து திருவிக்கா அப்படின்னு நம்ம முன்ன ப்ரீவியஸ் இயரில் பார்த்துருக்கோம். அதை நோட் பண்ணிக்கோங்க. பெரிய புராணத்தின் ஆசிரியர் யார்? சேக்கிலார். அது எந்த நாட்டின் நீர்வளத்தை வந்து குறிப்பிடுது அப்படின்னா பெரிய புராணம் வந்து சோழ நாட்டின் நீர்வளத்தை குறிப்பிடுகிறது. குமரிகண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என அழைக்கப்படும் மூலிகை வந்து எது அப்படின்னா வந்து சோற்று கற்றாழை அப்படிங்கிறாங்க. குமரிகண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என அழைக்கப்படும் மூலிகை வந்து எது அப்படின்னா வந்து சோற்று கற்றாழை. இது வந்து என்ன 2022க்கான கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இது வந்து ஆனால் வந்து என்ன இதில் வந்து ஓல்டு புக் கண்டென்ட்டை வந்து இதில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கேள்வி கூட உதாரணம். இது வந்து ஓல்டு புக் கண்டென்ட்டு, ஆனால் லாஸ்ட் குரூப் 4ல் வந்து கேட்டிருந்துருக்காங்க. ஸோ 2 புக்குமே நீங்கள் பாருங்கள். டைம் இருந்தால் ஓல்டு புக்கையும் கொஞ்சம் ரிவிஷன் அடிச்சுக்கோங்க. குமரி என அழைக்கப்படும் மூலிகை எது அப்படின்னா வந்து சோற்று கற்றாழை. இதே சிங்கவல்லி அப்படின்னா வந்து தூதுவளை வந்து சொல்லுவாங்க. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா வந்து ஊவேசா அவர்கள் தான் வெளியிட்டிருப்பாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 1894ஆம் ஆண்டு தான் வெளியிட்டிருப்பாங்க புறநானூறு. தமிழ் வீடு தூது வந்து ஊவேசா வந்து எந்த ஆண்டு வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க. 1930ஆம் ஆண்டு தான் வந்து தமிழ் வீடு தூது வந்து பதிப்பித்து வெளியிட்டாங்க. இதோட டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவர் பாக்களால் ஆனது எந்த நூல் அப்படின்னா வந்து ஐங்குறு நூறு. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஐங்குறு நூறுனா 8 தொகை நூல்களுள் வந்து 1. அதோட அடிவரையறை வந்து 3 to 6. அது என்னவானது அகவற்பா, ஆசிரியப்பாவை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அகவற்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ இது வந்து அகவர் பாக்களால் ஆன நூல் தான் வந்து ஐங்குறு நூறு. ஸோ இதுலேயே 3 கேள்வியில் இடம்பெற்றிருக்கு. ஐங்குறு நூறு 8 தொகை நூல்களுள் 1, அகவர் பாக்களால் ஆனது, அடிவரையறை 3 to 6. ஸோ தொகுத்தவர் தொகுப்பித்தவர் வந்து அதை நல்லா பார்த்துங்க. தொகுத்தவர் அப்படின்னா வந்து புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் வருவாங்க. தொகுப்பித்தவர் அப்படின்னா யானை கட்சி மாந்தரஞ்சேரல் இரும்பொறை வந்து வருவாங்க. அவங்க தான் ஐங்குறு நூற்றை வந்து தொகுப்பித்தவர். தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார். தொகுப்பித்தவர் யானை கட்சி மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இது வந்து புக் கண்டென்ட்டு தான். ஆனால் வந்து என்ன அடுத்து அந்த லைனை மாற்றாமலே இந்த கொஸ்டினை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க டிஎன்பிசி. இது அடுத்தடுத்த இது இருக்கும். நீங்கள் புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 9th புக்கு தான் நினைக்கிறேன். 10th 9th தெரியல, 9th புக்கு தான் நினைக்கிறேன். அப்படியே அடுத்தடுத்து இது இருக்கும். துவரை அப்படின்னா பவளம் வரும். மறை அப்படின்னா தாமரை. மறைனா மான்னு வரும். ஆனால் இந்த லெசனில் வந்து மறைக்கு வந்து தாமரை மலர்னு வந்துருக்கும். விசும்பு வானம், மதியம்னா நிலவு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா துவரை அந்த பவளத்தை வந்து கீழே தூக்கி போட்டு மறைக்குள்ள தாமரை மலரை மேலே தூக்கி போட்டு ஈஸியாக கொஸ்டின் வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ இதில் என்ன சரியான இணை அப்படின்னா CND மட்டும்தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா துவரைக்கான பொருள் வந்து பவளம், மறைக்கான பொருள் வந்து தாமரை மலர், மறைக்கு மானுங்கிற பொருளும் இருக்குது. ஆனால் அந்த பாடத்தில் வந்து மறைக்கு வந்து தாமரை மலர் அப்படின்னு போட்டுருந்துருப்பாங்க. விசும்புனா வானம், மதியம் நிலவு. ஸோ இதில் கரெக்டாக ஆர்டராக இருக்கிறது CND தான். சரியான இணை CND. பொருத்தமான விடையை வந்து தேர்வு செய்க. இது வந்து 2017 ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சாம்பிள். ஏன்னா இது வந்து 2017-18 இந்த மாதிரியான கேள்விகள் வந்து இடம்பெற்றிருந்துச்சு. அதை 22லேயும் தூக்கி வச்சுட்டாங்க பாருங்கள். சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னா வந்து காரியாசன் அவர்களுடையது. அது 14 கீழ்கணக்கு நூல்களுள் 1. ஸோ அது வந்து அறநூல், அதனால் அற இலக்கியம். குடும்ப விளக்கு வந்து யாருன்னா பாரதிதாசன். பாரதிதாசன் வந்து தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி வந்து 50 காப்பியங்கள் வந்து 1. திருதக்க தேவர் தான் அதன் ஆசிரியர். ஸோ வந்து இது காப்பிய இலக்கியம். குறுந்தொகை, குறுந்தொகைனா 8 தொகை நூல்கள் 1 தான் வந்து குறுந்தொகை. குறுந்தொகை வந்து என்ன சங்க இலக்கியங்கள் தான் 8 தொகை 10 பாட்டு. ஸோ குறுந்தொகை வந்து சங்க இலக்கியம், ஈஸி இது. சிறுபஞ்சம் மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். நீங்கள் தமிழை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை விட ஈஸி. எப்படி வந்து சம்ஸ் வந்து போகிறது ரொம்ப ஈஸியோ அதே மாதிரி வந்து தமிழும் வந்து ஒரு ரிவிஷன் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை விட ஈஸி வந்து வேறு ஒன்றுமே இல்லை. என்ன ஒன்று நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து
உங்களை அறியாமலே கான்ஃபிடென்ட் லெவல் வந்து வந்துடும். ஸோ இந்த லாஸ்ட்டு 2 months வந்து நீங்கள் வந்து என்ன படிக்கிறீங்களோ ரிவிஷன் அடிச்சுட்டே இருங்களேன். உங்களுக்கு கொஞ்சம் வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும், நிறைய படித்த மாதிரி ஒரு ஃபீலும் கிடைக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன். ஸோ இப்போ தான் ஒன்று பார்த்துருந்தோம் பாரதிதாசன் பற்றி. இதுவும் வந்துன்னா இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் வந்து பாரதிதாசன். இன்னொன்று தமிழுக்கு தொண்டு செய்வோன்னு சாவதில்லை, இதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, அதையும் பார்த்துக்குங்க. அதுவும் பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, இதெல்லாம் யாருடைய வரிகள்? பாரதிதாசன் அவர்களுடையது. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு, அதான் பதிப்பித்த ஆண்டு 1812 ஆண்டு. ஞானப்பிரகாசம் அவர்கள் தான் வந்து தஞ்சாவூரில் தான் பதிப்பிச்சிருப்பாங்க. இது கேட்டிருந்தாங்க, நோட் பண்ணிக்கோங்க. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா வந்து 1812 ஆண்டு. திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தமிழுக்கு கதி, அதில் கேன கம்பராமாயணம், தீ அப்படின்னா திருக்குறள். ஸோ அப்போ வந்து என்ன, கம்பராமாயணத்துக்கு ஆசிரியர் கம்பர், திருக்குறளுக்கு ஆசிரியர் திருவள்ளுவர். ஸோ பி ஆப்ஷன் தான் வந்து இதுக்கு கரெக்டு. இதில் என்ன தெரிஞ்சுக்கப்படணும்னா, தமிழுக்கு கதியாவர் இருவர் என குறிப்பிடப்படுபவர்கள் வந்து கம்பர், திருவள்ளுவர். யார் குறிப்பிட்டாங்க அப்படின்னா வந்து திருமணம் செல்வகேசவராயர். அதுதான் நமக்கு வந்து இதுலேருந்து இந்த கொஸ்டின் நம்ம தெரிஞ்சுக்கிறது. திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்பர், திருவள்ளுவர். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்களால் தான் வந்து அவர்கள் பெயரில் வழங்கப்படுகிறது. எந்த இயர் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஜிஎஸ் கேள்வி தான். 1989 ஆண்டு தான் வந்து 1989. அப்போ தான் மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள் பெயரில் தான் வந்து பெண்களுக்கான வந்து திருமண உதவித்தொகை திட்டம் வந்து வழங்கியிருப்பாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அதை புதுமை பெண் திட்டமாக வந்து மாற்றிட்டாங்க. இது எப்போ மாற்றினாங்க அப்படின்னா வந்து செப்டம்பர் வந்து 5ஆம் தேதி 2022 தான் மாற்றிருப்பாங்க. ஸோ 2022 வந்து நிறையா ஸ்கீம்ஸ் வந்து வந்திருக்கும். அதில் புதுமை பெண்ணை வந்து ஒரு திட்டம், அதை மூவலூர் ராமாமிர்த உதவி திட்டத்தை வந்து புதுமை பெண் திட்டமாக மாற்றிருப்பாங்க. இதே மூவலூர் ராமாமிர்த திட்டம்னா 1989, இதே புதுமை பெண் திட்டம் அப்படின்னா வந்து 2002. நீங்கள் டேட் நோட் பண்ணிக்கிறீங்களோ இல்லையே, இயர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு அப்படின்னா வந்து கிபி 1730 ஆண்டு. நம்ம ஜிஎஸ்லேருந்து இவங்களை பற்றி நிறைய படிப்போம். இதில் வந்து என்ன பிறந்த ஆண்டு கேட்டிருக்காங்க. அவங்களோட வாழ்நாட்கள் அப்படின்னா ஆயுட்காலம் இதெல்லாம் வந்துன்னா 1730 to 1796 வரையும் வந்து அவங்க பீரியட் வந்து வரும். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு 1730, இறந்த ஆண்டு 1796. அடுத்து பாருங்கள், தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வந்து வரிசைப்படுத்துக. ஸோ ஓரறிவு முதல் வந்து 6 அறிவு வரை வந்து வகைப்பட்டிருப்பாங்கல்ல, அதை தான் வந்து சொல்கிறாங்க. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். இதுதான் வந்து என்னென்னா தொல்காப்பியர் குறிப்பிடும் வந்து என்ன உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றல் அப்படிங்கிறாங்க. இதை நம்ம வந்து லாஸ்ட்டாக கூட வந்து ஓரறிவு ஈரறிவில் வந்து கேள்வி வந்து 3 அறிவுக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க. உற்றறிதல், சுவைதல், நுகர்தல் வந்து அது எதுக்கு உள்ளது அப்படின்னா வந்துன்னா நம்ம எறும்பு, அது கரையான், இதெல்லாம் வந்து 3 அறிவு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போ உற்றறிதல், சுவைதல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல், இதுனா யார் வந்து வருவாங்க அப்படின்னா வந்து மனிதர்கள் வந்து வருவாங்க. இதே உற்றறிதல் மட்டும் வந்துன்னா புல் மட்டும்தான் வரும், புல், மரம், இது மட்டும்தான் வந்து ஓர் அறிவில் வந்து வரும். இதே வந்து ஊற்றறிதல் வந்து சுவைத்தல் அப்படின்னா வந்து எது வரும் அப்படின்னா வந்து நத்தை, இதெல்லாம் தான் வந்து ஊற்றறிதல் சுவைத்தல் வந்து வரும். தொடுதல் மட்டும் அது வந்து என்ன ஊற்றறிதலில் மட்டும் வருதுன்னா புல் மட்டும் வரும். ஈரறிவு அப்படின்னா வந்து ஊற்றறிதல் சுவைத்தல் வந்து வரும். சிப்பி, நத்தை அப்படிலாம் வந்து ஈரறிவில் வந்து வரும். இதே மூவறிவு அப்படின்னா வந்து ஊற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல் வந்து வரும். அது எதுக்கு உள்ளது அப்படின்னா வந்து கரையான், எறும்பு, இது வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து கேட்டிருந்தாங்க. ஊற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல் வந்து எதுக்கு உள்ளது அப்படின்னா வந்து கரையான், எறும்புக்கு உள்ளது. இதே 4 அறிவு அப்படின்னா வந்து நண்டு, தும்பி வரும். ஊற்றறிதல், சுவைதல், நுகர்தல், காணல் தான் 4 அறிவு, நண்டு, தும்பி. 5 அறிவு அப்படின்னா ஒற்றறிதல், சுவைதல், நுகர்தல், காணல், கேட்டல், இது வந்து 5 அறிவு. 5 அறிவுக்கு என்ன வரும்? பறவை, விலங்கு வரும். 6 அறிவு தான் வந்து மனிதன் வந்து வருவாங்க.
உற்றறிதல், சுவைதல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். இந்த கேள்வி வந்து என்ன ஒரே லைனில் கேட்டதுனால ஈஸி. சம்டைம்ஸ் வந்து இந்த 3 மட்டும் கொடுத்துட்டு இந்த 3 அறிவுக்கு உள்ளது எது, இந்த 4 அறிவுக்கு உள்ளது எது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் வந்து எது? ஆட்சி மொழி அப்படின்னா வந்து இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இதே வந்து தமிழர்கள் வந்து குடியரசுத் தலைவராக இருந்த நாடுகள் எதுன்னு கேட்டுருந்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து எது வரும் அப்படின்னா சிங்கப்பூர் வரும், மொரீசியஸ் வந்து வரும். சிங்கப்பூர், மொரீசியஸ் வந்து வரும். நமக்கு இங்கே என்ன கேள்வி? தமிழ் ஆட்சி மொழியாக அப்படின்னா வந்து இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர். நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதெல்லாம் புக் கண்டென்ட் தான், நோட் பண்ணிக்கோங்க. ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிறாங்க. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆழ்வார் திருநகரி. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார் அப்படின்னா வந்து உவே சாமிநாதன். அதான் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்களே உவே சாமிநாதன் அவர்கள், அவங்க தான் இதை அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. இதை 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் வந்து உவே சாமிநாதன். இந்த 4 ஆப்ஷனுமே தெரியலை அப்படிங்கையில் நமக்கு தெரிஞ்ச உவேசாவை போகிறது தான் பெட்டர். எப்பயுமே வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுங்களா, அது தெரியலை அப்படிங்கிற நமக்கு ஃபெமிலியராக ஊவேசாவை பற்றி அதிகம் பார்த்துருக்கோம். மெய்யப்பா, இலக்கணார், மீனாட்சி சுந்தரனார் இவங்களோடலாம் கம்பேர் பண்ணையில் ஊவேசா வந்து அதிகம் பதிப்பித்திருப்பாங்க, வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இதை அச்சிட்டு அந்த லைனை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஆன்சரை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட ஆன்சர் வந்து கரெக்டாகிடும். ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் வந்து எது அப்படின்னா வந்து ஊரும் பேரும் அப்படிங்கிறாங்க. டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எது அப்படின்னா வந்து ஊரும் பேரும். சேதுப்பிள்ளை வந்து தமிழ் இன்பம் என்ற நூலுக்காக தான் வந்து சாகித்ய அகாதமி விருது கூட வாங்கியிருப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லின் செல்வர் தான் வந்து ராபி சேதுப்பிள்ளை. அவரோட சாகித்ய அகாதமி பெற்ற நூல் வந்து எது அப்படின்னா வந்து தமிழ் இன்பம். நமக்கு என்ன கேள்வி? அவரோட எழுதிய ஆய்வு நூல் எது அப்படின்னா ஊரும் பேரும். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பதுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர். இதில் கேள்வி என்ன அப்படின்னா வந்து இயற்றமிழ் மாணவர் என பெயரிட்டு அழைத்தவர் யார் அப்படிங்கிறது தான் வந்து மெயின். அதான் முக்கியமானது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த இயற்றமிழ் மாணவர் என அழைத்தவர் யார் அப்படின்னா வந்து பரிதிமாற் கலைஞர். இவரோட இயற்பெயர் வந்து என்னென்னா சூரிய நாராயண சாஸ்திரியார். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் வந்து பரிதிமாற் கலைஞர். கலாவதி, ரூபாவதி, நாடகவியல் இதெல்லாம் வந்து அவருடைய நூட்கள். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா சார்ந்தது அப்படின்னா வந்து தூத்துக்குடி அப்படிங்காங்க. ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? தூத்துக்குடி. முதுமக்கள் தாளிகள் அப்படின்னாவே வந்து எது வரும்? ஆதிச்சநல்லூர் வரும். இந்த இயர், ஆண்டுகள் இதெல்லாம் குழப்பமாக இருக்கும். பட் முதுமக்கள் தாளிகள் வந்துட்டாவே ஆதிச்சநல்லூர் தான் நீங்கள் போடணும். நமக்கு என்னென்னா இந்த ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் இருக்குங்கிறத கேள்வி. தூத்துக்குடி. அடுத்து பாருங்கள், ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டம் வந்து எப்போ வழங்கப்பட்டதுன்னா 1938 நவம்பர் 13 பெண்கள் மாநாட்டில் வழங்கியிருப்பாங்க. இதே தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னா வந்து 1970. டேட் நல்லா பார்த்துங்க, 27/6/1970. உங்களுக்கு வந்து டேஸை நல்லா மனப்படம் பண்ண முடியலனாலும் இயரை மட்டும் மனப்படம் பண்ணிக்கோங்க. இதை யுனெஸ்கோ வந்து எப்போ அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு வந்து 1970. இவர் ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் எப்போன்னா 1938. ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? 1938 நவம்பர் 13 பெரியார் பட்டம் சென்னையில். இதை 27/6/1970 யுனெஸ்கோ மன்றத்தில் வந்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை யார் அப்படின்னா நர்த்தகி நடராஜ் அப்படிங்கிறாங்க. நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ். பொங்கல் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் அப்படின்னா வந்து காஞ்சி. ஸோ அவரோட இதழ் தான் வந்து காஞ்சி. அதன் மூலம் தான் வந்து பொங்கல் புதுநாளின் மாண்பினை வந்து விளக்கினார் அப்படிங்கிறாங்க. கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது அப்படின்னா வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஸோ அந்த கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா இது எல்லாமே வந்து மு மேத்தா அவர்களுடைய தான். அதில் சாகித்ய அகாதமி வாங்கியிருக்குது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இது எந்த இயர் அப்படின்னா வந்து 2006. அதை நோட் பண்ணிக்கோங்க. இயர் கேட்க வாய்ப்பில்லை, இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.